எக்ஸாக ஒன்றின் வர்க்கம் சய 4 காரணிப்படுத்தோம். இது என்ன டைப் காரணிப்படுத்தல் என்றால் a வர்க்கம் சய b வர்க்கம் a வர்க்கம் சய b வர்க்கம் என்றால் என்ன செய்வீங்க சொல்லுவோம். ab என்ற இந்த அடிகளை ஒருக்கா கூட்டி எழுதுவோம். a சக b ab என்ற அடிகளை ஒருக்கா கூட்டி எழுதுவோம். இன்னொருக்கா ab என்ற அடிகளை நாங்கள் கழிச்செழுத வேண்டும். ab என்ற அடிகள் ஒருக்கா கூட்டி எழுதுவோம், ஒருக்கா கழிச்செழுதுவோம். இந்த காரணிப்படுத்தல் டைப்பைத்தான் நாங்கள் பாவிக்க போறோம். ஓகே, a வர்க்கம் சை b வர்க்கம் என்றால் அடிகள் ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிச்சு எழுத வேண்டும். ஓகே, இப்போ நாங்கள் போம் அந்த விஷயம் என்றால் இந்த கணக்குக்கு எப்படி செய்யலாம் சொல்லுங்க. எக்ஸாக ஒன்றின் வர்க்கம் எக்ஸாக ஒன்றின் வர்க்கம் சய 4க்கு பதிலாக 2 வர்க்கம் 4க்கு பதிலாக 2 வர்க்கம் 4 இருக்கிற இடத்துல அதுக்கு பதிலாக 2 வர்க்கம். சோ என்ன செய்யலாம் என்றால் இந்த வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது இந்த அடிகளை நாங்கள் ஒருக்கா கூட்டி எழுதுவோம், ஒருக்கா கழிச்செழுதுவோம். வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது அடிகளை ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிச்செழுதுவோம். அப்போ ஒருக்கா கூட்டி எழுதுவோம், ஒருக்கா கழிச்செழுதுவோம். இந்த எக்ஸா கொண்டு 2 என்ற அடிகளை ஒருக்கா கூட்டி அப்ப எக்ஸாக கொண்டோட இந்த 2 கூட்டி எழுதுவோம். எக்ஸா கொண்டோட 2 கழிச்செழுதுவோம். எக்ஸா கொண்டு சய அப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் 1 2 3 எக்ஸ் சகோண்டு சய 2 இது கூட பிளஸ் மைனஸ் மைனஸ் கூட கடன் கூட 2 1 கழிச்சா 1. சோ எக்ஸ் மைனஸ் 1. அடுத்த b கேர்லி பாருங்க. y minus 2 வர்க்கம் சய 9. சோ என்ன செய்யலாம் சொல்லுங்க. y சய 2 வர்க்கம் y சய 2 வர்க்கம் சய இந்த 9க்கு பதிலாக என்ன போடலாம் 3 வர்க்கம் 3 9. அப்ப என்ன செய்யலாம். இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது ஒருக்கா நாங்கள் கூட்டி எழுதணும், இன்னொருக்கா நாங்கள் கழிச்செழுதுவோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒருக்கா கூட்டி எழுதுவோம், ஒருக்கா கழிச்செழுதுவோம். ஏன் இங்க வர்க்கங்கள் கழிக்கப்படும். இது ஒரு அச்சர கணித கோவையின் வர்க்கம், இது ஒரு எண்ணின் வர்க்கம். அப்ப பாத்தீங்கன்னா இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது இந்த அடிகளை ஒருக்கா கூட்டி எழுதுவோம். y சய 2 சக 3 இதற்கா இந்த அடிகளை நாங்கள் கழிச்செழுதுவோம். y சய 2 சய 3 y சய 2 3 என்ற அடிகளை ஒருக்கா கூட்டி எழுத வேண்டும், ஒருக்கா கழிச்செழுத வேண்டும். அப்ப உங்களுக்கு என்ன வரும் என்றால் இங்க என்ன வரும். y சய 2 சக 3 எவ்வளவு சும்மாவும் 2 ரூபா கடன் 3 ரூபா காசு இது கூட சக கூட. சோ 3ல 2 போனா 1. y சய 2 சய 3 2 ரூபா கடன் 3 ரூபா கடன் கடனோட கடன் சேர்ந்தா கடன் கூடும். சயவனால் கடனை கற்பன பண்ணுது. அப்ப சய 2 சய 3 சய 5. சரி, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. 2 சக 3 வர்க்கம் சய 49 2a சக 3 முழுவதின் வர்க்கம் சய இந்த 49 இருக்கிற இடத்துல 49க்கு பதிலாக 7 வர்க்கம் 7 7 49. இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது இந்த அடிகளை ஒருக்கா நாங்கள் கூட்டி எழுத வேண்டும், இன்னொருக்கா நாங்கள் கழிச்செழுத வேண்டும். இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படும் போது அடிகளை கூட்டி எழுத வேண்டும், அடிகளை கழிச்செழுத வேண்டும்.
அப்ப 2 சக 3 7. இந்த அடிகளை ஒருக்கா கூட்டி எழுதுவோம். 2 சக 3 2 சக 3ஓட ஒருக்கா 7 கூட்டி எழுதுவோம். 2 சக 3ஓட 7 கூட்டி எழுதுவோம். இன்னொருக்கா 2 சக 3ஓட 7 கழிச்சு எழுதுங்க. 2 சக 3ஓட 7 கழிச்சு எழுதுவோம். அப்ப என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். 2a சக 3ம் சக 7ம் சக 10. 2 அப்படியே வரும். 2 அப்படியே வரும். சக 3ம் சக 7ம் சக 10. சக 3ம் சக 7ம் சக 3ம் சக 7ம் சக 10. 2a சக 3 சய எது கூடன்னு பாருங்க. சக கூடவா சய கூடவா? இங்க மைனஸ் தான் கூட, சயதான் கூட. கூடுனது மைனஸ் தான், சயதான் கூட. கூடின நம்பர்ல இருந்து குறைஞ்ச நம்பரை கழியுவோம். 7ல 3 போனா 4. சரி ஆன்சர். பாருங்க இந்த கேள்வி எப்படி செய்யலாம்னு சொல்லி 4x சய 3y வர்க்கம் 4x சய 3y வர்க்கம் சய இந்த 25 இருக்கிற இடத்தில் இந்த 25க்கு பதிலாக 5 வர்க்கம் 25 சோ 25க்கு பதிலாக 5 வர்க்கம். இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது ஒருக்கா நாங்கள் அடிகளை கூட்டி எழுத வேண்டும், இன்னொருக்கா கழிச்சு எழுத வேண்டும். அப்ப இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படும் போது ஒருக்கா அடிகளை கூட்டி எழுத வேண்டும், ஒருக்கா அடிகளை கழித்து எழுத வேண்டும். அப்ப 4x 3y-யோட 5 ஒருக்கா கூட்டி எழுதுவோம். 4x 3y-யோட இந்த 5 ஒருக்கா கூட்டி எழுதுவோம். இன்னொருக்கா 4x 3y-யோட இந்த 5 கழிச்சு எழுதுவோம். 4x 3y-யோட இந்த 5 கழிச்சு எழுதுவோம். இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது இந்த அடிகளை ஒருக்கா கூட்டி எழுத வேண்டும், இந்த அடிகளை ஒருக்கா கழிச்சு எழுதுவோம். சோ இதான் இதுக்கு மேல சுருக்கம் செய்ய இயலாது. ஏன் சொல்லும் பாப்போம். x என்றது வேற, y வேற, 5 வேற. x வேற, y வேற, 5 வேற. இதுக்கு மேல நாம சுருக்கம் செய்ய முடியாது. சோ இதுதான் ஆன்சர். 2p சக 3 வர்க்கம் சய 4q வர்க்கம். அப்ப இதை நாங்க எப்படி போடலாம் என்றால் 2p சக 3 முழுவதின் வர்க்கம் சய இந்த 4 இருக்கிற இடத்தில் 4க்கு பதிலாக 2 வர்க்கம், அடுத்தது q வர்க்கம். அப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். 2p சக 3 முழுவதின் வர்க்கம் சய 2 வர்க்கம் q வர்க்கம் என்றால் நாங்க போடலாம் 2q முழுவதின் வர்க்கம் என்று போடலாம். பாத்தீங்கன்னா இது ஒரு அச்சர கணித கோவை. சோ அச்சர கணித கோவையின் வர்க்கம் 4 இருக்கிற இடத்துல 4க்கு பதிலாக 2 வர்க்கம் q வர்க்கம். அப்ப இந்த அச்சர கணித கோவையின் வர்க்கம் 2 வர்க்கம் q வர்க்கம் என்றால் 2q முழுவதின் வர்க்கம் 2q முழுவதின் வர்க்கம். இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது நாம் என்ன செய்யலாம் என்றால் அணிகளை ஒருக்கா என்ன செய்யணும், கூட்டி எழுதணும், இன்னொருக்கா நாங்கள் கழிச்சு எழுதணும். சோ வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது அணிகளை ஒருக்கா கூட்டி எழுதணும், ஒருக்கா கழிச்சு எழுதணும். அப்ப பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம் சொல்லுவாங்க. 2p சக 3ஓட 2q கூட்டி எழுதுவோம். அப்ப 2p சக 3ஓட 2q நாங்க கூட்டி எழுதுவோம். இன்னொருக்கா 2p சக 3ஓட முதல் ஃபர்ஸ்ட்க்கு இந்த அடிகளை நாங்கள் கூட்டி எழுதுவோம். இன்னொருக்கா எப்படி செய்யலாம், வர்க்கங்கள் கழிக்கப்படும் போது இந்த அடிகளை மைனஸ் பண்ணி எழுதுவோம். 2p சக 3 சய 2. வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது இந்த அடிகளை ஒருக்கா கூட்டி எழுதணும், இந்த அடிகளை ஒருக்கா
கழிச்சு எழுதணும். சரிதான். 25 சய x ஆக 3 இன் வர்க்கம். சோ 25 இருக்கிற இடத்தில் 25க்கு பதிலாக நாங்க 5 இன் வர்க்கம் போடலாம். சதுரங்கள் பற்றி ஐடியாவை நாங்க இந்த இடத்துல பாவிக்கணும். ஓரொன்று 2 4 3 9 2 16 5 25. அப்ப 5 இன் வர்க்கம் சய x ஆக 3 முழுவதின் வர்க்கம். சரி. அப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது நாங்க என்ன செய்யணும் என்றால் அடிகளை ஒருக்கா கூட்டி எழுதுவோம், ஒருக்கா கழிச்சு எழுதுவோம். அப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால் ஒருக்கா என்ன செய்வோம் கூட்டி எழுதுவோம், இன்னொருக்கா நாங்க கழிச்சு எழுதுவோம். அப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க. 5 x ஆக 3 என்ற அடிகளை ஒருக்கா கூட்டி எழுதுவோம். 5 x ஆக 3. இது கட்டாயம் என்ன செய்யணும்டா பிராக்கெட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சோ பிராக்கெட் பண்ணனும். ஏன்னு சொல்றேன், இங்க பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல கட்டாயம் பிராக்கெட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அவ பாருங்க எதை பிராக்கெட் பண்ணனும். இந்த x ஆக 3 என்ற அட்சர கணித கோவையை நாங்க பிராக்கெட் போட்டு தான் எழுத வேணும். அப்ப பாருங்க இந்த வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது இந்த அடிகளை ஒருக்கா கூட்டி எழுதுவோம். இந்த வர்க்கங்கள் கழிக்கப்படும் போது இந்த அடிகளை ஒருக்கா கூட்டி எழுதுவோம், இன்னொருக்கா நாங்க மைனஸ் பண்ணி எழுதுவோம், கழிச்சு எழுதுவோம். எப்படி 5ல இருந்து கழிக்கணும், எதை கழிக்கணும், x ஆக 3 கழிக்கணும். 5ல இருந்து கழிக்கணும், x ஆக 3 கழிக்கணும். 5ல இருந்து கழிக்கணும், x ஆக 3. அப்ப என்ன வரும் சொல்லுங்க. இப்ப பாருங்க 5 இங்கே சக x க்கு முன்பு ஒரு குறியீடு இல்லை என்றாலும் சகவால பெருக்கினா சக. இந்த x வந்து அப்படியே வரும். சகவால பெருக்கினா சக 3. அப்புறம் என்ன செய்யலாம் சொல்லுங்க. 5 இந்த சயவால பிராக்கெட்ல உள்ள ஒவ்வொன்றும் பெருக்கப்பட போகுது. அப்ப x க்கு முன்பு ஒரு குறியீடும் இல்லை என்றால் சக. அப்ப என்ன வரும் சொல்லுங்க. சகவால பெருக்கினா சய. ஒவ்வொரு குறியீடுகள் பெருக்கப்படைக்க மைனஸ் வரும். சய x. சகவால பெருக்கினா சய 3. ஏன் இந்த x plus 3க்கு பிராக்கெட் போடணும்னு சொன்னனால என்றால் ஏனென்றால் இந்த மைனஸால பிராக்கெட்டுக்குள்ள உள்ள ஒவ்வொன்றும் பெருக்கப்பட போகுது. கவனிச்சீங்களா? சயவால x பெருக்கப்பட போகுது, சயவால சக 3 பெருக்கப்பட போகுது. அப்ப பிராக்கெட்டுக்கு வெளியால இருக்கிற மைனஸால பிராக்கெட்டுக்குள்ள உள்ள ஒவ்வொன்றும் பெருக்கப்பட போகுது. அப்ப சய x அப்படியே வரும், சய 3 அப்படியே வரும். அப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்ப x அப்படியே இருக்கு, x அப்படியே வரும். 5 3 8 x அப்படியே வரும். 5 3 8. அப்புறம் பாத்தீங்கன்னா sin x இங்க இருக்கிறது என்ன சொல்லுங்க. sin x minus x. இங்க சக 5 சய 3. இதை தீர்த்தது விளங்கி இருக்கும். x அப்படியே போட்டிருக்கிறேன். 5 சக 3 8. 5ஓட 3 கூட்டினா 8. இங்கே x க்கு முன்பு மைனஸ் இருக்கு. அப்ப sin x அப்படியே போடுங்க. சக 5 சய 3. எது கூட? சக 5 சய 3. சகதான் கூட. கூடின நம்பர்ல இருந்து குறைஞ்ச நம்பரை கழியுங்க. 5ல 3 போனா 2. சரிதான். 4க்கு பதிலாக 2 இன் வர்க்கம் சதுரன் ஐடியாவை பாவீங்க. மைனஸ் a சய 2 இன் வர்க்கம். சோ இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது என்ன செய்யணும்? அடிகளை நாங்கள் ஒருக்கா கூட்டி எழுதணும், இன்னொருக்கா நாங்கள் கழிச்சு எழுதணும். வர்க்கங்கள் கழிக்கப்படுது, ஒருக்கா அடிகளை கூட்டி ஒருக்கா கழிச்சு எப்படி சொல்லுவோம்?
2 a minus 2 இருக்கு தானே, அதை அப்படி பிராக்கெட்டோட தான் போடணும். ஏனென்று நான் இதுக்கு முதல் கணக்குல சொல்லிட்டேன். அப்புறம் 2ல இருந்து கழிப்போனும், 2ல இருந்து கழிப்போனும் a sin 2. ஓகே, அப்புறம் என்ன செய்யலாம்னா 2 சக இங்க a குழு வரும் புரியும் இல்லையா, சக 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 a அப்படியே வரும், சக சய சய 2 2 சய a குழு வரும் புரியும் இல்லையா, சக சய சக சய a சய சக சய a சயவ சயவால பெருக்கினா சக ஒரே குறியீடுகள் பெருக்கேக்க பிளஸ் இந்த மைனஸ் இந்த பிராக்கெட்டுக்குள்ள புகுந்து பிழையாகும். சோ இந்த சயவால பிராக்கெட்டுக்குள்ள உள்ள ஒவ்வொன்றையும் நாங்கள் பெருக்குவோம். அப்ப சய சக சய a அப்படியே வரும், சய சய சக ஒரே குறியீடுகள் பெருக்கேக்க சக சயவ சயவால பெருக்கினா சக இந்த 2 அப்படியே வரும். அப்புறம் என்ன செய்யலாம்னா பாருங்க, என்ன செய்யலாம், சக a சக a அப்படியே போடுங்க பிளஸ் a, இந்த சக 2 சய 2 என்னவாகும் என்றால் 0 ஆகும். பாருங்க, இந்த சக 2 சய 2 0 ஆகும், பிளஸ் 2 மைனஸ் 2 சேர்ந்து 0 ஆகும், சக 2 சய 2 0 ஆகும். அப்ப இங்க என்ன வரும் சொல்லுங்க, a வரும். அப்புறம் என்ன செய்யலாம், சய a சய a இங்க இருக்கிறது மைனஸ் a சய a, சக 2 சக 4 இந்த ரெண்டுக்கும் ஒரு குறியீடு இல்லை என்றால் சக, அப்ப சய அப்படியே வரும், மைனஸ் a அப்படியே வரும், சக 2 சக 4 இந்த மைனஸ் a இருக்குதான் சய a அப்படியே எழுதுவோம், சய அப்படியே எழுதிட்டு சக 2 2 4 அப்ப வேணும்னா இந்த பிராக்கெட் இல்லாம எழுதலாம், a சய a சக 4 சொல்லலாம். m சக 2 வர்க்கம் சய m சக 1 வர்க்கம். வர்க்கங்கள் கழிக்கப்படும் போது இந்த அடிகள் ஒருக்க நாங்கள் கூட்டி எழுதுவோம், இன்னொருக்க நாங்கள் கழிச்சோம். அப்ப எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாருங்க, எப்படி எழுதலாம், நடுவுல சக போடுவோம், நடுவுல சய போடுவோம். ஏன், வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது அடிகளை ஒருக்கா கூட்டி எழுதுவோம், ஒருக்கா கழிச்சது. அப்புறம் என்ன செய்யலாம், நாங்கள் கோவைகள் தான், இது அச்சர கணித கோவைகளை அதை பிராக்கெட்டோடு எழுதுவோம். வர்க்கங்கள் கழிக்கப்படும் போது அடிகளை ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிச்செழுதுவோம். அவ m சக 2 m சக 1 ஒருக்கா நாங்கள் கூட்டி எழுதுவோம், m சக 2 m சக 1 m சக 2 m சக 1 m சக 2 m சக 1 என்ற அடிகள் ஒருக்கா கூட்டி எழுதுவோம். m சக 2 m சக 1 என்ற அடிகளை ஒருக்கா நாங்க கழிச்செழுதுவோம், மைனஸ் பண்ணி எழுதுவோம், m சக 1. இந்த அடிகளை ஒருக்கா கூட்டி எழுதுங்க, ஒருக்கா கழிச்செழுதுங்க, ஒருக்கா கூட்டி எழுதுவோம், ஒருக்கா கழிச்செழுதுவோம். அப்ப என்ன வரும்னா பாப்போம், பிராக்கெட்டை கழட்டுங்க, இந்த பிராக்கெட்டை கழட்டினீங்கன்னா அப்படியே m சக 2 சரி பிராக்கெட்டை எழுதுங்க, இத சகவால பெருக்கினா எல்லாம் சகதங்கள் பிளஸ் வரைக்கும் பிரச்சனை இல்லை, இந்த மைனஸ் வரைக்கும் தான் டேஞ்சரஸ். பாருங்க, பிளஸ் சகவால பெருக்கினா சகதான் வரும், சகவால எந்த குறியீடையும் பெருக்குமோ அதே தான் வரும், சக சக சக. அப்ப சகை சகவ சகவால பெருக்கினா சக 1. அப்புறம் என்ன வரும் சொல்லுங்க, இந்த பிராக்கெட்டை கழட்டுங்க, பிராக்கெட் கழட்டினீங்கன்னா m சக 2 இந்த பிராக்கெட்டை கழட்டினா m சக 2. இங்கே சய, இதுக்கு முன்னாடி ஒரு குறியீடு இல்லையா, சக சய சக சய சய சக சய ஒவ்வொரு குறியீடு பெருக்கேக்க மைனஸ் இந்த m அப்படியே வரும், சய சக சய 1
அப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. m ஓட m கூட்டினா 2, m ஓட m கூட்டினா 2, 2 ஓட 1 கூட்டினா 3, m 2m, m 2, 2 கொண்டு 3, m sin என்னவாகும் என்றால் 0, m sin 0 0, சக 2 sin சக 1 2 ரூபா காசு 1 ரூபா கடன். சோ இது கூட காசா கடனா பிளஸ்ஸா மைனஸா கூட பிளஸ் தான் கூட சக கூடின நம்பர்ல இருந்து குறைஞ்ச நம்பரை கழிக்கணும். அப்ப 2ல 1 போனா 2ல 1 போனா 1. அப்ப இதுக்கிடையே தரை இருக்கு. எதையுமே உண்டால பெருக்கினா அதேதான் வருது. 1000 தர உண்டு 1000, 21 தர உண்டு 21. அப்ப அதே போல 2 சகம் உண்டால பெருக்கினா எதையுமே உண்டால பெருக்கினா அதேதான் வருது. 6 தர உண்டு 6, விஜய் தர உண்டு விஜய். அப்ப 2 சகம் உண்டால பெருக்கினா 2 சக 3. சோ இது ஆன்சர்.